வணக்கம் 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 நண்பர்களே. எடப்பாடி பழனிசாமி 4800 கோடி முறைகேடு, லஞ்ச ஒழிப்புத்துறை அதிரடி அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் கிடச்சிருக்கு. இந்த தகவல்களை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. எடப்பாடி பழனிசாமி மீதான ஒரு லஞ்ச புகார் பார்த்திங்கன்னா மீண்டும் விசாரணைக்கு வருது. தமிழகத்தில் நெடுஞ்சாலை பணிகளை மேற்கொள்ள ஒதுக்கீடு செய்யப்பட்ட டெண்டர் ஒப்பந்தத்தில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அதிமுக ஆட்சியில் 4800 கோடி ரூபாய் பார்த்திங்கன்னா முறைகேடு செஞ்சுருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு எழுந்துச்சு. இது தொடர்பாக பார்த்திங்கன்னா அப்போதைய முதல்வர் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி மீது வழக்கு தொடரப்பட்டது. அது தொடரப்பட்டிருந்த நிலையில் திமுக அமைப்பு செயலாளர் ஆர்எஸ் பாரதி பார்த்திங்கன்னா சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செஞ்சுருந்தாங்க. இந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிரான இந்த புகாரை பார்த்திங்கன்னா சிபிஐ விசாரணைக்கு மாற்றம் செஞ்சாங்க. சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிச்சிச்சு. ஸோ இதற்கு எதிராக பார்த்திங்கன்னா உச்சநீதிமன்றத்தில் இபிஎஸ் தரப்பில் மேல்முறையீடு செய்யப்பட்டுச்சு. எடப்பாடி பழனிசாமி தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான ஒரு நெடுஞ்சாலை டெண்டர் பார்த்திங்கன்னா முறைகேடாக பார்த்திங்கன்னா புகாரை கொடுத்துருந்தாங்க சிபிஐ விசாரணைக்கு. ஸோ சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் அப்படின்ற மாதிரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் உத்தரவு பார்த்திங்கன்னா ரத்து செஞ்சுட்டாங்க. ஸோ அத்தோடு பார்த்திங்கன்னா இந்த வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் மீண்டும் விசாரிக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. ஸோ இந்த விவகாரத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை ஆரம்பகட்ட விசாரணை நடத்த உள்ளதாகவும், எனவே அவர்களே பார்த்திங்கன்னா விசாரணை தொடர வேண்டும் என்றும் ஆர்எஸ் பாரதி தரப்பில் அவகாசம் கோரப்பட்டுச்சு. ஸோ இந்த புகார் தொடர்பாக பார்த்திங்கன்னா லஞ்ச ஒழிப்புத்துறை ஆரம்பகட்ட விசாரணை நடத்தி லஞ்ச ஒழிப்புத்துறை ஆணையருக்கு அறிக்கை சமர்ப்பித்த நிலையில் அதன் அடிப்படையில் அதன் ஆணையர் விசாரணையை பார்த்திங்கன்னா தொடர்வது குறித்து முடிவெடுப்பார் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஸோ லஞ்ச ஒழிப்புத்துறை பார்த்திங்கன்னா அவங்களோட தரப்பில் ஆஜரான தலைமை குற்றவியல் வழக்கறிஞர் முகமது ஜின்னா பார்த்திங்கன்னா தெரிவிச்சிருக்கிறாரு. லஞ்ச ஒழிப்புத்துறையின் ஆரம்பகட்ட விசாரணை அறிக்கையின் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை ஆணையர் நடவடிக்கை எடுக்காத வகையில் தற்போதைய நிலை நீடிக்கிறது அப்படின்ற மாதிரி உத்தரவிட வேண்டும் அப்படின்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமி தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் இதை பார்த்திங்கன்னா நீதிமன்றம் ஏற்க மறுத்திருக்கு. இந்த எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான ஒரு நெடுஞ்சாலை துறைமுறை பார்த்திங்கன்னா அதாவது துறைமுறை பார்த்திங்கன்னா கேடு விளைவிக்கும் விதமாக புகார் புதிதாக விசாரணை நடத்த உத்தரவிடப்பட்டுள்ளது. லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. நெடுஞ்சாலைத்துறை பணிகளுக்கு டெண்டர் ஒதுக்கியதில் சுமார் 4800 கோடி முறைகேடு செய்ததாக பார்த்திங்கன்னா வழக்கு தொடுக்கப்பட்டிருந்த நிலையில் பழனிசாமி மீதான ஒரு லஞ்ச புகார் மீண்டும் பார்த்திங்கன்னா விசாரணைக்கு நடத்தப்பட உள்ளது அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வெளியாக இருக்குது. ஸோ எதிர்பார்க்கலாம். இது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பார்த்திங்கன்னா எதனா ஊழல்கள் செஞ்சாங்கன்னா அவரும் பார்த்திங்கன்னா இப்போ எப்படி செந்தில் பாலாஜி அவர்கள் மாட்டியிருக்கிறாரோ அந்த மாதிரி அவரும் மாட்டுவார். சப்போஸ் அவர் எந்த ஒரு ஊழலும் செய்யலை அப்படின்ற பட்சத்தில் அவர் பார்த்திங்கன்னா அவரும் விடுதலை ஆகலாம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.